நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ரகிள் என்ன தெரியுமா, இந்த குழந்தைங்கள ரொம்ப ஜென்டலாக மெயின்டைன் பண்ணி அவங்கள ஒரு லெவலுக்கு வளர்க்குறது தான். நம்ம என்னதான் ஜென்டல் பேரண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூடமே இந்த குழந்தைங்க வந்து அந்த சுச்சுவேஷனை நம்ம மாற்றிடுறாங்க. ஸோ அது நம்ம இப்போலாம் தன்வி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறணும், ஸோ அதுக்கு முன்னாடியே நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன மாதிரியே வந்து இமிடேட் பண்ணி ரியாக்ட் பண்ணி காட்டுறேன். நான் கோவப்பட்டா எப்படி பேசுவனோ அதே மாதிரி அவள் பண்ணி காட்டும் போது எனக்கு அப்போ தான் தோணுச்சு, குழந்தைங்களுக்கு எப்பவுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் அவங்க அப்படியே காப்பி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க ஆஸ் எ பேரண்ட்டாக. ஸோ இனிமேல் இதை தப்பாக பண்ணாதீங்க. உங்கள் குழந்தை உங்களை வந்து ஃப்யூச்சரில் மதிக்கணும், நல்ல ஒரு ஜென்டில் உமனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு இப்போத்துலேருந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்லி தரதை விட்டுட்டு அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் அதை அவங்களுக்கு தனியாக டீச் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போத்துலேருந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், உங்கள் குழந்தையா இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு பண்ணுறதுல தப்பே இல்லை. தூக்கம் வருதுன்னா கூட நீங்கள் தூங்குறீங்களா இல்லை அப்புறம் தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். அப்புறம் உங்கள் குழந்தைங்க நீங்கள் ஏதாச்சும் பிஸியாக இருக்கும் போது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி இக்னோர் பண்ணாமல் ரியாக்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க வந்து எப்பவுமே ஷேர் பண்ணுறதுனால நம்ம அவங்கக்கிட்ட கான்வர்சேஷனில் இருக்கும் போதும் சரி, நம்ம மற்ற யார்ட்டையாச்சும் பேசிகிட்டு இருக்கும் போதும் சரி, நம்மளை வந்து அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்படி பேசுகிறாங்க, எந்த டோனில் பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு அதை தான் அவங்க திருப்பியும் நம்மக்கிட்டேயோ இல்லை மற்றவங்ககிட்டயோ ரியாக்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.